Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு மார்னிங் டைம் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால தனிஷ்க்கு வந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் ஸ்கூல். லஞ்ச் பேக்கிங் வேலை இல்ல. ஸ்நாக்ஸ் மட்டும் தான். ஸ்நாக்ஸ்க்கு இன்னைக்கு பருப்பு வடை செஞ்சு தரலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நைட்டே கடலை பருப்பெல்லாம் ஊற வச்சாச்சு. சமையல் வேலை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து காலைல டிஃபனுக்கு வந்து இட்லியும் சிக்கன் கிரேவியும் செய்யலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். சிக்கன் கிரேவி ரெசிபி வந்துட்டு போடுறேன் சரியா? கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. லாஸ்ட் 2 டைம்ஸாக வந்துட்டு பண்ணேன். அப்புறம் வந்து காலையில் இவ்வளோ செய்கிறதுக்கு இன்னைக்கு கம்மியாக தான் செய்கிறேன் சரியா? காலைல இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. தேங்காய் திருவி வச்சுருப்பேன். அப்புறம் நாளில் அத்தா இவ்வளோலாம் திருவி தந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நான் தான் திருவிட்டுருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருப்பேன். அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இது ரெண்டும் ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். அப்புறமா பூண்டும் சின்ன வெங்காயமும் உரித்து அதையும் வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். இந்த 4ம் என்கிட்ட எப்போதும் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் எனக்கு அது செய்கிறதுக்கு தோணாது வராது. அதனால இந்த 4ம் எப்போதுமே வச்சுருப்பேன். டக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு எனக்கு இது ஈஸியாக இருக்கும். நான் இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணின்னு வச்சிருக்கிறது. இது இவ்வளோ தான் ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் அப்படின்னு நான் வந்துட்டு வச்சிருக்கிறது. காலையில் இருந்துச்சு செய்யும்போது எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அப்புறம் வந்து முந்தின நாள் நைட்டே நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணி எடுத்துருவேன். அப்போ காலையில் எழுந்திரிச்சு வரும்போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஓகே இது செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திங்க. வழக்கமாக எந்திக்கிறத விடவும் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி இருந்துச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும் சரியா? இது வந்துட்டு நான் வந்து ஃபாலோ பண்ணுறது காலையில் வேலை செய்கிறதுக்கு. அப்புறம் வந்து ஜூஸ் ரெசிபி டெய்லியுமே நீங்கள் வந்து அவனுக்கு கொடுக்குறத போடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நான் போடுறேன். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு ஃப்ரூட்ஸாக கொடுக்குறது தான் நல்லது. எங்கள் ஆள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் ஃப்ரூட்ஸ் சுத்தமாக சாப்பிடவே மாட்டான். ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா. ரீசெண்டாக அதையுமே ஸ்டாப் பண்ணிட்டான். அதனால தான் நான் வந்துட்டு அவனுக்கு ஜூஸாக கொடுக்குறேன். வேறு எந்த ரீசனும் இல்லை. ஆனால் நம்ம வந்து ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அதனால குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரூட்ஸாகவே வந்துட்டு கொடுங்க. ஜூஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. சுத்தமாக சாப்பிடாத ரீசன்னால மட்டும்தான் நான் வந்துட்டு ஜூஸாக கொடுக்குறேன் சரியா? ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு ஜூஸும் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது இன்னுமே ரொம்ப நல்லது. ஓகே, சிக்கன் கிரேவியோட ரெசிபி வந்துட்டு பார்த்துடலாம். ஒரு குக்கர் ஒன்று வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு கல்பாசி. இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். ஒரு பச்சை மிளகாய், இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சியும் பூண்டும் சேம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. அதை நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வெளில வச்சுட்டு நம்ம அதை எடுத்தோம்னா ஈஸியாக வரும் சரியா? அதுக்காக தான். இல்லைனா ரொம்ப கல் மாதிரி ஆயிரும். உப்பு போட்டு அரைச்சி வைங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டே போகாது, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி, ஒரு 2 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இதில் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துப்போம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம வந்துட்டு ஒரு 1/2 kg சிக்கனை சேர்த்துப்போம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கன் கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கட்டும். நம்ம அதுக்கடையில் இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிப்போம். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 முந்திரி பருப்பு அரைச்சி எடுத்துப்போம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம். இந்த டைமில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, புதினா இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க சரியா? புதினா இல்லை, அது போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக. குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ வடை போட்டுடலாம். அவ்வளோதான், வடை ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி. இட்லிக்கு சாப்பிட, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி ஜாஸ்தி சேர்த்துருக்கேன். நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா அப்படியே நல்லா திக் கிரேவியாக வரும் சரியா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மாவு நல்லா சூப்பராக பொங்கிருச்சு.
இன்னைக்கு வந்துட்டு பொமக்ரானட் ஜூஸ் ஆகும். பொமக்ரானட்டுக்கு எப்போதுமே பால் ஊற்றி செய்கிறத விடவும் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். கூட 2 ஏலக்காய், எக்ஸ்ட்ரா சுகர் வேணான்னா விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான், ஜூஸ் ரெடி. இந்த மாதுளம்பழத்தை நீங்கள் அப்பயே சாப்பிட கொடுக்குறது தான் இதை விட ரொம்ப நல்லது. சரியா? இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு சிக்கன் குழம்பு. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் இருக்கக்கூடாதான். நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இதுக்கு தரல சிக்கன். அப்போ ஓ ஸ்கூலுக்கு சொன்னியா? லஞ்சுன்னு. ஸோ நான் பிள்ளைய தப்பாக நினச்சிட்டேனம்மா. நான் தான் தப்பா சொல்லிட்டேன். ஓகே, தனிஷா ஸ்கூல்ல விட்டு வந்தாச்சு, இனிமே என்ன படுத்து உறங்க வேண்டியதான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை. அத்தா கிளம்புறதுக்கு பிறகு வீடு ஃபுல்லா மேலோட்டமா கிளீன் பண்ணி தொடச்சிட்டு நான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து டீப் கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய வேலை இருக்கு. மதியானம் 12:30 தனிஷா ஸ்கூல் முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி அவனை போய் பிக்கப் பண்ணணும். ஸோ அதனால நிறைய வேலை இருக்குது இன்றைக்கி. அதுக்கு பிறகு அத்தான் கிளம்பும்போது உண்மையிலே எனக்கு என்ன ஃபீலிங் இருந்திருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் கமெண்டில் போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நிஜமாவே எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து அவமானமாக தான் இருந்துன்னு சொல்லலாம். என்னன்னா, தேங்காய் எப்படிக்கா எப்படி திரும்பிங்க அப்படின்ட்டு என் சொந்தக்காரங்க கூட என்கிட்ட எப்படி அவன் எல்லாமே இருப்பேன் அப்படி கேட்கும்போது நான் சொன்னது இதுதான், தேங்காய் திருவுறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. ஸோ அதே இதை கமெண்ட்லேயே பார்க்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்தது. நிஜமாவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போகும்போது ஒரு 3 தேங்காய் திருவி கொடுத்துட்டு போனாங்க. எப்படினாலும் இந்த பீஸ் ரொம்ப கஷ்டப்படும் தேங்காய் திருவுறதுக்கு அப்படின்ட்டு. அப்படி தீர்ந்ததுக்கு பிறகு சரி நம்ம திருவலாம், இது என்ன பெரிய கம்ப சுற்றுற வேலையா அப்படி சொல்லிட்டு மிஷின்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடி. ஆனால் வரமாட்டேங்குது, திருவ என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அத்தா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். அவங்க 5 நிமிஷத்தில் 3 தேங்காய் திருவி கொடுத்துருவாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அத்தா வந்துட்டு சொல்கிறாங்க, அது அப்படி தான் இருக்கும், நீ கொஞ்சம் ட்ரை பண்ண தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம், கொஞ்ச நாள் ப்ராக்டிஸில் வந்துரும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் நல்லா திருவ படிச்சுட்டேன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். சரியா? We are going on vacation. Is everybody ready? We got me, Karen, Dad, and even our pet spaghetti. You forgot me again. Wait, is that a Yeti? I am the middle child. You look very petty. Please don't tell me you forgot my name. Of course we didn't, but can you say it again? My name is Mama. You can say with ease. Can you all repeat it, please? Kakakakito, kakaelo, kakala. You kind of look like tralalelo, tralala behind us, kaka. Are you telling me where to go? You do like you dummy, I'm literally a bro, kakito, pakito, kakakakakaka. You can be a crocodile, kakakakakaka. I am Baba, 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 Baba. You are kaka. Kakakakakakaka, this is Baba, Babito, Baba, Baba, we get it, it's kaki, the Bokala. Say it wrong again, and I'll make you eat my stinky socks. Let's actually say it right, because Melo tried wrong. When you're saying kaka, when you're begging at your kaka feet, like a something to there's not how many socks they eat. சமதரிஷ் இன்னைக்கு மத்தியானம் கிளீனிங் வேலையெல்லாம் முடிக்கணும்னு பிளான் பண்ணுது. ஆனால் நான் இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு. தோண்ட ஒரு வேலையாக வந்துட்டே இருந்தது. இந்த கேப்பில் தனிஷா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியிருக்கேன். அபாக்கஸ் கிளாஸ் போயிட்டு வந்திருக்கோம், அப்புறம் ஹிந்தி கிளாஸ் போயிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு தேவையான காய் எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாம் வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை. அப்புறம் இந்த செடி எல்லாம் வேறு பார்த்தீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கிளீனிங் வேலை இருந்தது. இந்த மாதிரி நான் முடிக்கும்போது 6 மணி ஆயிடுச்சு. மதியானம் 12:30க்கு முடிக்கணும்னு நினச்சிருந்த வேலை. வீட்டு வேலை எப்போதுமே அப்படிதான், நம்ம வந்துட்டு ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணோம்னா அது போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் ஆச்சு இன்னைக்கு. பட் இப்போ வந்துட்டு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா எனக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். ஃபிஷ் டேங்க் மட்டும் க்ளீன் பண்ணல. நான் இது வரைக்கும் ஃபிஷ் டேங்க் க்ளீன் பண்ணதே இல்லை. அதான் வந்துட்டு போகும்போது ஃபிஷ் டேங்க் கொடுத்துட்றேன்னு சொன்னாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கேன். எப்படி க்ளீன் பண்ணாலும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதனால மண்டேக்கு மேலே ட்ரை பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். தானே ஸ்கூல் போனதுக்கு பிறகு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது நல்லா இருக்கா, அதனால எனக்கு கொடுக்க மனசே இல்லை. அதனால சரி அதை நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இனிமேல் போய் நிம்மதியாக தூங்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரம் இருக்கணும், தூக்கம் வந்தால் தூங்கணும். அப்படி இல்லைனா நைட் ஏதாவது ஒரு படம் பார்க்கலாம் நானும் தனிஷனும் யோசிச்சு வச்சுருக்கேன். தெரியல, ஒன்றுலே தூங்குவேன் இல்லை படம் பார்ப்பேன், எதுன்னு ஐடியா இல்லை இப்போ வரைக்கும். ஸோ அவ்வளோதான். வ்ளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குட் நைட். சரியா? பை பை.